வெல்கம் டு டேப் ஐஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி என்டிபிசி நம்ம கடந்த ஒரு 20 to 25 நாளாக நடந்துச்சு. அந்த எக்ஸாமுக்கான இண்டிவிஜுவல் ரெஸ்பான்ஸ் ஷீட், அதாவது நம்ம எழுதினதுக்கான ஆன்சருக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அதை எப்படி பார்க்குறது, நம்ம ஸ்கோர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொன்றா ஒரு 2-3 ஸ்டெப் தான் நம்ம மொத்தமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ லிங்க். இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்ஆர்பி வெப்சைட்டுக்கு போயிடும். ஆன்சர் கீ லிங்க் அப்படின்ற கியூஆர் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா, இல்லை அப்படின்ற பட்சம் டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் கீ அப்படின்னு போட்டு நம்ம லிங்க் வச்சிருக்கோம், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆர்ஆர்பி வெப்சைட் போயிடும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ரெஸ்பான்ஸ் கீ அண்ட் அப்ஜெக்ஷன் டு கோ லைவ் சூன் அப்படின்னு இருக்கா. அது வந்து லைவ் ஆன பிறகு எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த லிங்க் அப்படின்ற இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ரெஸ்பான்ஸ்க்கான ஆன்சர் ஷீட் வந்துடும். அந்த ஆன்சர் ஷீட்டுக்கான லிங்க் மேலே இருக்கும். நம்ம மேலே அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கோர் செக்கர் அப்படின்னு இருக்கும். இதுவுமே நாங்கள் கியூஆர் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்ம லிங்க் வச்சுருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராமுக்கு போகும், டெலகிராம் பாட்டுக்கு போகும். இப்போ டேப் ஐ ஸ்கோர் பாட்டன் இருக்கா, இங்கே ஸ்டார்ட் பாட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் அது கேட்கும் வெல்கம் டு டேப் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும் பேஸ் த யூஆர் ஆன்சர் கீ யூஆர்எல் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் அந்த காப்பி பண்ணதை இதில் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் செக் மார்க்ஸ் அப்படின்னு வரும். அந்த செக் மார்க்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போய் நீங்கள் ஆன்சர் கீயை திருப்பி பேஸ்ட் பண்ணி உங்கள் ஓபிசினா ஓபிசி என்ன ரிசர்வேஷன் கொடுத்துட்டு செக் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு எத்தனை கரெக்ட் எத்தனை தப்பு எல்லாமே உங்களுக்கு ஸ்கோர், உங்களோட ரா ஸ்கோர் அதில் டிஸ்பிளே ஆயிரும். இது முழுக்க பார்த்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ஆக்சுவலாக இது எல்லாமே பண்ணிடுவாங்க. ஆனால் நம்மளுக்கு ஆன்சர் கீ வர்றது இங்கிலீஷில் வரும், இல்லை ஹிந்தியில் வரும். நம்ம இது முற்றிலும் தமிழ் மாணவர்களுக்காண்டி ஒரு கிரியேட் பண்ணது தான் நம்ம டேப் ஐஸ்லேருந்து. அப்போ நீங்கள் இதில் ஆன்சர் கீ ஜென்ரேட் பண்ணுறது மூலியமா நிறைய தமிழ் ஆன்சர் கீ நம்மளுக்கு வரும். அப்போ தமிழ் நிறையா வர்றப்ப நம்மளுக்கு வந்து நம்ம வீடியோஸுமே தமிழில் நிறையா போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்போ எல்லாருமே நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் எல்லாம் பண்ணுறவங்க எல்லாமே இதில் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட தமிழ் ஆன்சருக்கு நிறையா ஜென்ரேட் ஆகும். நம்ம அடுத்த கொஸ்டின்ஸோ அடுத்த வீடியோஸோ போடுறப்ப நம்மளுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான டேப் ஐஸோட முயற்சி தான் நம்ம கிரியேட் பண்ண இந்த பாட்டு எல்லாமே தான். இதில் நீங்கள் செக் பண்ணி உங்கள் ஆன்சருக்கு எவ்வளோ வருது, வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா, இல்லை எனக்கு ஆன்சருக்கு செக் பண்ணுறதுல டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 8438219900 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் கைடன்ஸ் எப்படி ஆன்சர் கீ பார்க்குறது அப்படின்றத உங்களுக்கு கைடன்ஸை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.